டீடாக்ஸ் பண்ணணுமா ரெஃப்ரெஷிங்கா இருக்கணுமா, ரெண்டும் ஒரே ட்ரிங்க்ல கிடைச்சா எப்படி இருக்கும்? 3 பேருக்கு 3 நெல்லிக்காய் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, கூட கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ஒரு பாதி பச்சை மிளகாய், கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருக்கும். இது போதுங்க, ஒன்னெல்லாம் சேர்த்திடாதீங்க, ரொம்ப காரமா இருக்கும். தண்ணி எதுவும் ஊத்தாம ட்ரையா மிக்சியில பிடிச்சுக்கோங்க. அந்த நெல்லிக்காய் எல்லாம் கொஞ்சம் பீஸ் பீஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக. இப்போ ஒரு 2 கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர், அதையும் உள்ள ஊத்திட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு அரைச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வடிகட்டிக்கோங்க. இது நம்ம எப்படி சக்கையோட குடிக்க முடியாது, உங்களுக்கு சக்கையோடவே குடிக்க முடியும்னா குடிச்சுக்கோங்க. இந்த சக்கையை நான் என்ன பண்றேன், திருப்பி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன். 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன், அது போதும். உங்களுக்கு வேணும்னா ஒரு 3 கரண்டியை சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி நல்லா நைஸா அரைச்சிட்டு இன்னொரு தடவை வடிகட்டிக்கிறேன். இது மாதிரி நான் 3 தடவை வடிகட்டி எடுத்திருக்கேங்க. நெல்லிக்காய் ஜூஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்க நிறைய நெல்லிக்காய் சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப புளிக்குங்க, அதனால இது கரெக்டா இருக்கும். பாருங்க, 3 தடவை நான் வடிகட்டி எடுத்து அந்த சக்கையை வெளியில போட்டாச்சு. இந்த வடிகட்டி எடுத்ததோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க, டைஜஷனுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான், டம்ளர்ல ஊத்தி குடிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. பிஸ்தா கிரீன் கலர்ல பார்க்கவே குடிக்கணும் போல இருக்கு இல்லைங்களா? நீங்களும் குடிச்சு பாருங்க, நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்.